ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி நம்ம மலேசியா கோலாலம்பூர்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஜேர்னி ஒரு ஹைவே ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கலாம். போகிற வழியில் என்னென்ன பிளேசஸ் பார்க்க போகிறோமோ எல்லாமே நம்ம சேனலில் vlog-ஆ வரும். ஸோ சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. டயர்லாம் எல்லாம் மாடிஃபை பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அப்படியே இந்த ஹைவே பாருங்கள். ஹைவே எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ஒரு க்ளீனரியாக இருக்குது பாருங்கள். இங்கே நல்லா ஹெவி பைக்ஸு, ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ், இந்த மாதிரி பைக்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. மெயின் ரோடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மலேசியன் ஹைவேல நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டை தாண்டும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் வந்துடுது. இப்போ இது என்ன ஸ்டேட்ல என்ட்ராக இருக்கும்? இஸ்லாமோ. இப்போ அதை போட்டு நெக்ஸ்ட் இப்போ. ஸோ இப்போ இது பார்த்துக்கோங்க. மார்னிங் நம்ம கோலாலம்பூர்ல இருந்து கிளம்பி கண்டினியூஸாக ஹைவேல வந்துகிட்டு இருந்தோம். ஸோ ஹைவேல இந்த மாதிரி ஸ்பாட் நிறையா வருதுங்க. ஹைவேல இது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி. நீங்கள் இங்கே காரை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. அங்கே தான் நம்ம காரை போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்லாம். இங்கே இந்த மாதிரி ட்ரக் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்களேன், ஹோட்டல்ஸ், மெக்டொனல்ட்ஸ், அப்புறம் நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸு எல்லாமே இருக்குதுங்க. உங்களோட ஹைவே ஜேர்னியில் நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இங்கே இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் அண்ட் கோன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இதில் மசாஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரூட்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ரூட் ஷாப்ஸுங்க. ஃப்ரூட் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ், கேக் ஷாப்ஸ், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சிப்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன். இந்த ஷாப்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக சிப்ஸ், ஸ்நாக்ஸ், அது அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற டெல்லி அப்பளம் மாதிரி இங்கே ஒரு பெரிய அப்பளம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்தியாவில் நான்லாம் நிறையா ஹைவேல ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக, யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதாவது ஹைவேயில் போகிறது போய்கிட்டே இருக்குது. அடுத்து லேன் டிசிப்ளின்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆல்ரெடி தனித்தனியாக ஏகப்பட்ட ஷாப்ஸு, அதுக்குள்ளே இது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குதுங்க. இதில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே உட்காந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹைவேல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. பேபி கேர்லேருந்து அப்புறம் ப்ரேயர் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பருங்க. இங்கே பாருங்கள், அந்த சாசேஜ், அப்புறம் சில பன்ஸு, கேக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் காஃபி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் பாருங்களா ரெடியாக அப்படியே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. இங்கே நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு பே மட்டும் கொடுத்து தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிம்பிளான ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு காட்டுறேன். ஜான் மைனம் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கினோம். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாயில்டு எக்ஸு, சிக்கனோட எக்கு, அப்புறம் ஒரு ஜூஸு. இது நம்மளுக்கு நம்ம தான் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதை ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஹைவே ஸ்டாப்பிங்கில் இதுதான் ரெஸ்ட் ரூம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஹைவே ரெஸ்டிங் பிளேஸில் கார்ஸ் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பைக்கர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்கலாம் பைக்கர்ஸ் தான். இங்கே எவ்வளோ பைக்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இங்கே உள்ள பைக்ஸ்லாம், இவ்வளோ பைக் எல்லாருக்குமே இந்த ரெஸ்டிங் பிளேஸ் ரொம்ப தேவைப்படுது. எல்லாருமே வீக்கெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி கிளம்பி வராங்க. மெயினாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாரோட பார்க்கிங் பாருங்களா. பைக்னால் அப்படி ஒன்று போல் பைக்கு, காரு, அங்கே பாருங்கள் அந்த ட்ரக் போகிறது பார்த்தீங்களா, அதுதான் ஹைவே. ஸோ ஹைவே விட்டு இவ்வளோ தூரத்தில் இந்த ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. ப்ரேயராக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஹாட் டாக், ஹெவியான ரைஸ் ஐட்டம் சாப்பிடல. இங்கே எல்லாருமே மார்னிங்கே ரைஸு, நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. நம்ம அந்த மாதிரி இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை. ஸோ லைட்டாக ஒரு ஹாட் டாக், ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஹைவே ஷாப்ஸில் மெயினாக இங்கே ஃப்ரூட்ஸுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ மெனி வெரைட்டிஸ். இதில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரூட், தெரியாத ஃப்ரூட் நிறைய இருக்குது.
இது வந்து ரோஸ் ஆப்பிளாங்க, ரோஸ் ஆப்பிள், அப்புறம் வந்து லீச்சி இருக்குது, அப்புறம் இது வந்து கோவான்னு நினைக்கிறேன், ஆரஞ்சு, மேங்கோ. ஸோ சுற்றி வந்து ஃப்ரூட் ஷாப்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஹைவேயில் ஏறிடுவோம். நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே பாருங்கள் ஹைவேயில் கனெக்ட் ஆகியாச்சு. ஹைவேயில் வந்து பிஸியாக தான் இருக்குது. இங்கே உள்ள ஹைவே ட்ரக்ஸ் பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்குது. எல்லாம் வந்து ரொம்ப லென்த்தி ட்ரக்ஸு. ரோட்ஸுமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஒய்டாக இருக்கிறதுனால இந்த லென்த்தி ட்ரக்ஸ்லாம் போகிறது இங்கே ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. நம்ம ஊர் மாதிரி மலேசியாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். லாட்டா கிஞ்சாங் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கிறோம். ஸோ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் மலேசியன் ஃப்ளாக் இருக்குது. ஸோ காரை பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம். இந்த இடம் பாருங்கள் சுற்றி வந்து ஹில்ஸ் தான். இது தாங்க கேப்சூல் ரூம்ஸ், சின்ன கேப்சூல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஏசி, பெட்டு, ஒரு சின்ன டாய்லெட் கூட இருக்கும். இதுதான் வந்து கேப்சூல் ரூம். இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ இதை வந்து நானுமே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறேன். இப்போ தான் இங்கே பார்க்குறேன் பாருங்கள். இதில் வந்து 2 பேரே ஸ்டே பண்ணிடலாம். அதுலேயும் பாருங்கள் கீழே 2 கேப்சூல், மேலே ஒரு கேப்சூல். சுற்றி வந்து ரிவரோட சவுண்டு. இந்த இடம் பார்த்திங்களா. ஸோ மலேசியன் ஃபாரின் கண்ட்ரினாலுமே அங்கேயும் வந்து நம்ம ஊர் மாதிரி சில இது இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் இங்கே எல்லாமே நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீ, பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாமே வாங்குகிறாங்க. ஸோ நம்ம ஊருக்கு பைசாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் ஆகுது. கார் பார்க்கிங் எல்லாமே அந்த மார்க்கிங்ஸில் மட்டும்தாங்க இங்கே பார்க்கிங். இது வந்து இந்த இடத்துலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வேகமாக நடந்து போகலாம். நம்மளோட மலேசியன் சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போகிற வழி கூட ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு மாதிரி ஃபேமிலியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து, அப்புறம் பாருங்கள் இங்கே ரெடிமேடு டேபிள், சேர், ஒரு சின்ன டென்ட்டு இதெல்லாம் போட்டு மக்கள் வந்து ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ கிட்டே போயிட்டு காட்டுறேன். தூரமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம பக்கத்தில் போகலாம். இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸோட கம்ப்ளீட் வியூ. எவ்வளோ ஹைட்டில் இருந்து இருக்குது பாருங்களேன். இதில் விட சில பசங்கள்லாம் வந்து மேலே வரைக்குமே கிளைம் பண்ணுறாங்க. இங்கே வந்து பசங்கள்லாம் செம தைரியமாக செமையாக ஆட்டம் போடுறாங்க. இந்த பாருங்கள் அந்த மாதிரி அதில் ஒரு இது இருக்குது. அதில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்களேன் சர்க்கு விளாடுற மாதிரி இப்போ தண்ணியில் வந்து விடுவாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மேலே இருந்து இந்த ஃபால்ஸ் வருது. அப்படியே இதெல்லாம் மேலே ஏறி போகிறது. இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து சில பசங்க ஆட்டம் பண்ணிருக்காங்க. சுற்றி வந்து பிள்ளைங்களாம் வந்து நல்லா, இது வந்து ஒரு ஃபேமிலியாக வரக்கூடிய சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலேருந்து வருது அப்படியே காட்டருவியில் சூப்பராக இருக்குங்க. ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டு. உங்களுக்கு மலேசியாவில் காட்டியாச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு எனக்கு கிளம்புறதுக்கு ஆக்சுவலாக மனசே இல்லை. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நம்மளோட இந்த ஹைவே ஜேர்னியில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் இறங்கி குளிச்சுட்டு இப்போ வந்து திரும்பியும் நம்ம ஜேர்னியை தொடர ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து காலையிலேருந்து மலேசியா கோலாலம்பூர்லேருந்து பினாங்கை நோக்கி போயிட்டுருக்கோம். பினாங்கிறது மலேசியாவில் உள்ள ஒரு தனிப்பட்ட ஸ்டேட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பினாங் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐலாண்ட் ஸ்டேட். ஸோ இது வந்து மலேசியா கோலாலம்பூர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னிங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த ரோட் ஜேர்னி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரியில் ரோடு மூலமாக அதுவும் ஹைவேயில் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பினாங் ஸ்டேட்டை வந்து என்டர் ஆகிறதுக்கு நம்ம வந்து கடல் தாண்டி தான் போகணும். ஏன் அப்படின்னா பினாங் வந்து ஒரு ஐலாண்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே வந்து பிரிட்ஜ் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பினாங்கை என்டர் ஆகிறதுக்கு வந்து ஃபெரி மூலமாக தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கம்ப்ளீட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போகக்கூடிய ஒரு சூப்பரான பிரிட்ஜ்னே சொல்லலாம். இந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கப்புறம் பினாங் ஸ்டேட்டில் நம்ம வந்து என்டர் ஆக போகிற சிட்டி வந்து ஜார்ஜ்
ஜார்ஜ் டவுன். ஸோ இந்த ஜார்ஜ் டவுனை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். பினாங் ஸ்டேட் வந்து என்னதான் வந்து ஒரு ஐலண்ட் ஸ்டேட்டாக இருந்தால் கூட இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரே ஹை ரைஸ் பில்டிங்ஸ் தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மலேசியா பினாங்கில் வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. வேர்ல்டுலே வந்து முக்கியமான ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் பினாங்கில் தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லை இவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸாக ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த பினாங் ஹார்பர் தான். இந்த ஹைவே ஜேர்னி மூலமாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவே வந்து ஓவராலாகவே வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடங்க. இந்த கண்ட்ரியில் ஏகப்பட்ட மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம வந்து பினாங்கில் உள்ள நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.